நம்ம இந்த வேத புஸ்தகங்களை எப்படி வாசிப்பது என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மீகாவினுடைய புத்தகம், இந்த மீகாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எப்படி வாசிப்பது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மீகா என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தீங்கன்னா, தேவனை போல் யாருண்டு. அதுல 7வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம் வாசிச்சீங்கன்னா, அந்த வசனத்துல அவர் தன்னை குறித்து தன்னுடைய பெயர் வரக்கூடியதாக அந்த ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. வாசிங்க. 7:18. தமது சுதந்திரத்தில் பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனை போல் யார், தேவருக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவருடைய பெயர். அதுதான் மீகா என்பதற்கான அர்த்தம். அவருக்கு தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்பதாக. இந்த புஸ்தகம் எழுதியது 740 710 கிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ளதாக எழுதப்பட்டிருந்தது. அதாவது இஸ்ரவேல் சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக எழுதப்பட்ட கடிதம். இதனுடைய வரலாற்று பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆமோஸ் புத்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை, ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, ரொம்ப கடினமாக ஒரு வார்த்தைகளை இஸ்ரவேல் தேச மக்களுக்கு, வடக்கு தேசமாகி இஸ்ரவேல் தேசத்திற்கு சொன்னாரு. நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு கொடிய தண்டனை வரும், உங்களுக்கு அங்க தீ பிடிக்கும் இங்க தீ பிடிக்கும் சொல்லி சொன்னதை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்பாக ஒரு 10 வருடம் கழிச்சு ஓசியா என்கிற தீர்க்கதரிசி வந்தார். இந்த ஓசியா தீர்க்கதரிசிக்கு போன முறை பார்க்கும்போது பார்த்தோம், எப்படி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து காட்டி தான் எப்படி இஸ்ரவேல் தேச மக்களை தன்னுடைய மனவாட்டியாக இன்னும் நான் நேசிக்கிறேன், நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன், நீ மனம் திரும்பி வா, நீ சிறைப்பட்டு போனாலும் நான் உன்னை விடமாட்டேன், மறுபடியும் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்ல பிறகு இப்பொழுது மறுபடியுமாக இன்னொரு தீர்க்கதரிசி ஆகிய மீகாவை எழுப்புகிறார். இந்த மீகா எங்கிருந்து வருகிறார் என்றால், மீகா தெற்கு தேசமாகிய எருசலேம் பக்கத்துல உள்ள மொரேசத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வருகிறார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை 2 மக்களுக்கும் சொல்லுகிறார். வடக்கு தேசத்திற்கும் சொல்லுகிறார், தெற்கு தேசத்துக்கும் சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் தேச மக்கள் விபச்சாரத்திலும், அது மாத்திரமல்ல வேறு விதமான அந்நிய தேவர்களை வழங்கக்கூடிய ஒரு காரியங்களிலும் சென்று போனதுனால இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய தேசங்கள் தண்டனைக்குள்ளாக போக போகிறது என்பதை குறித்து சொன்னாரு. அப்ப என்ன ஆரம்பிச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசங்கள்லாம் பிடிபடப்படுகிறது, பட்டணங்கள்லாம் பிடிபட்டுக்கிட்ட வரந்து இவர் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிற நாட்கள்லயே பிடிக்கப்படுகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை வடக்கு தேசத்துக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய தெற்கு தெற்கு தான் அப்படின்னு சொல்றாரு. எரேமியாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18-19 பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நாட்கள்ல மீகாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யூதாவை ஆண்ட 4 அரசர்களுடைய பெயர்களும் அதுல போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. ஆனா இவருடைய தீர்க்க தரிசனத்தினால என்ன நடந்தது அப்படிங்கிறத சிறைப்பட்டு போன காலத்துல இருந்த எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்துல எழுதும்போது இதை குறிச்சு எழுதியிருக்கிறாரு. எரேமியா 26வது அதிகாரம் 18-19 உங்களோட நோட்ஸ்ல 2வது பக்கத்துல இருக்கு. தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசே ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? இல்லவே. அவன் கர்த்தருக்கு பயந்து, யாரு? எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வர பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே. அதாவது எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, மீகா தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. மீகா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய
எச்சரிப்பு உண்டானது. என்ன? எருசலேம் வயல்வெளி போல உழப்பட்டு போயிரும், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும் சொல்லி சொன்ன உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணா, மனம் திருந்தி ஆண்டவர் நோக்கி கெஞ்சினா, தேசம் மன்னிப்பு, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியதா போச்சு. அதன் மூலமாய் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு தான் கொண்டு வர இருந்த தண்டனையை தள்ளி வைத்தார் என்று சொல்லக்கூடியதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடந்ததுன்னு சொன்னா, இவர் கிறிஸ்துவுக்கு முன்பாக 720வது வருஷங்கள், 740 720க்கு முன்னாடி சொன்னது. 722வது வருஷத்துல பாத்தீங்கன்னா, வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக சிரியர்களால் பிடிக்கப்பட்டு விட்டது 722ல. ஆனா ஏறக்குறைய 587வது வருஷம்தான் தெற்கு தேசமாகிய யூதா தேசம் அடிமைத்தனத்துக்குள்ள போச்சு. இந்த இடைப்பட்ட காலம் என்னன்னா, இந்த எசேக்கியா ராஜாவினுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்புனதுனால ஆண்டவர் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை கொஞ்சம் தள்ளி வச்சார். ஆனா என்னன்னா, இந்த மனம் திரும்புதல் முழுமையான மனம் திரும்புதலா இல்லை, கொஞ்ச காலம்தான் இருந்துச்சு. அதாவது ஒரு எச்சரிப்பு வந்த உடனே மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த மனம் திரும்புதல் என்னன்னா, அது ஒரு முழுமையான மனம் திரும்புதலா ரொம்ப நாளா வரக்கூடியதாக இல்லாதத நம்ம சரித்திரத்துல இப்ப நம்ம பார்க்க முடியுது. அந்த காலத்துல நடந்ததுகளை பார்க்க முடியுது. ஆனா இதுதான் அங்க நடந்தது. இப்ப இந்த தீர்க்கதரிசியின் மூலமா தேவன் சொல்லும் போது, அந்த தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்க முடியும். இன்றைக்கு தீர்க்கதரிசி வர்றாருன்னா நோட்டீஸ் அடிச்சு எல்லாரும் வரிசையில போய் நின்று தீர்க்கதரிசி காசு கொடுக்கும், உன்னை ஆசீர்வதிப்பாரு, உனக்கு வீடு கிடைக்கும், காடி கிடைக்கும், உடனே ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அப்படி இல்லை அந்த காலத்துல. அந்த காலத்துல தீர்க்கதரிசினா கொலைதான் பண்ணாங்க. எப்படி? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இல்ல, எந்த தீர்க்கதரிசி ஒழுங்காவே இல்லை. நீங்க போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த காலத்து தீர்க்கதரிசிக்கும் அந்த காலத்து தீர்க்கதரிசிக்கும் பெரிய வித்தியாசம். அந்த காலத்துல தீர்க்கதரிசின்னு சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னாலே எங்க ஊர்ல தீர்க்க தரிசனம் பண்ணாத உங்க ஊர்ல போய் பண்ணுடா, இங்க எதுவும் சொல்லாதன்னு சொல்லி விரட்டி கல்ல விட்டு எரிஞ்ச காலம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் அடிச்சு கூப்பிட்டு இருக்கோம், என்னன்னு தெரியல. ஆனா பாருங்க, இங்க மீகா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஆண்டவர் அவர் மூலமா சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, இதன் நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறி கொடுத்தவனாகவும் எப்படி அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். யோசிச்சு பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி, நம்ம போன பாடத்துல பார்த்தோம், ஓசியா தீர்க்கதரிசி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போய் அவர் எவ்வளவு தன்னுடைய சுய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகளை பட்டு அதன் மூலமாய் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவராய் இருந்தார் என்பதை குறித்து பார்த்தோம். இங்க என்ன பார்க்கிறோம், இவன் ஆந்தைய போல, ஓரிய போல, தீக்கோழிய போல அழுது புலம்பி அம்மனமா நிர்வாணமா அலையக்கூடிய ஒரு காரியம். என் ஜனங்கள் இப்படி ஒண்ணுமில்லாம போறாங்களே, என் ஜனங்கள் இப்படி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அழக்கூடியது. இது யாரு? தீர்க்கதரிசி ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக. இது ஆண்டவருடைய உணர்ச்சி. மக்கள் பாவத்துல போகும்போது ஆண்டவர் அழக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா, தெற்கு தேசம் எருசலேம் தலைநகரமாக கொண்ட யூத தேசத்துல ஆண்டவரை கேட்டு நடந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த வடக்கு தேசம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிபட்டு வந்த உடனே நிறைய பேர் என்ன பயந்து போய் தெற்கு தேசத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, சமாரியா பிடிபட்டு போயிட்டது, இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இங்க வந்தவன் என்ன பண்ணிட்டான், வரும்போது தங்களோட கூட வேசித்தனத்தையும் விக்கிரக ஆராதனையும் கொண்டு வடக்கு தேசத்தையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் எருசலேம் நகரம் மட்டும் அவர்களுடைய வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் இங்க உள்ள தேசத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தமிழ்ல அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவோம், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பாதம். 1 லிட்டர் பால்ல எத்தனை சொட்டு விஷம் ஊத்தணும்? இதேதான் பிரச்சனை. வடக்கு தேசத்துல இருந்தவன் பூரா தப்பிச்சு வரும்போது சும்மா வரல, தங்களோடு கூட தாங்கள் இருந்த பாவங்களையும் கொண்டு
இந்த தேசங்களையும் கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதை பார்க்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த புஸ்தகம் எழுப்ப வேண்டிய நோக்கம் என்னன்னா, இந்த வடக்கு தேசம் வந்து இந்த மாதிரி தெற்கு தேசத்தினால வந்து இங்கேயும் வந்து வந்ததுனால இவர்கள் பிடிபட போகிறார்கள். உங்களுக்கும் எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு மேல ஆண்டவர் வந்து அசிரியர்களை கொண்டு வந்து படையெடுக்க வச்சு அவர்கள் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனாரோ, அதே போல உங்க மேலையும் வரும். ஆனா உங்களுக்கு யாரு வருவா? பாபிலோனியர்கள் வந்து அசிரியர்களையும் பிடிச்சு உங்களையும் பிடிச்சு பாபிலோனுக்கு உங்களை சிறை பிடிச்சு கொண்டு போவாங்க. ஏன்னா உங்களுக்கு தண்டனை உறுதி. ஆனா என்னன்னா, நான் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன். நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன்? என்னுடைய இரக்க குறத்தினால, என்னுடைய அன்புனால, உங்க மேல வைத்திருக்கிற ஒரு தீராத அன்பின் நிமித்தம் நான் வந்து உங்களை மறுபடியுமாக மீட்டெடுத்து உங்களை நான் ஒரு தேசத்துல நடப்பித்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை வழி நடத்துவேன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு தான் இந்த மீகா தீர்க்கதரிசியின் மூலமா எழுதுகிறார். என்ன? உங்களுக்கு தண்டனை வர்றது உறுதி, ஆனாலும் நான் வந்து உங்களோடு ஒரு உடன்படிக்கை உறவு வச்சிருக்கேன். அந்த உடன்படிக்கையில நீ உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் நான் உண்மையுள்ளவனாக இருந்து உங்களை அங்கிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து நான் உங்களை மறுபடியுமாக புதுப்பிப்பேன் என்று சொல்லக்கூடியதாக ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். சரி, இந்த புஸ்தகத்தை வந்து எப்படி பார்க்க போறோம்? ஒரு 7 அதிகாரங்கள் கொண்ட இந்த புஸ்தகம். இதை 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். முதல் பகுதி என்னன்னா, முதல் அதிகாரங்கள் 1, 2 உள்ள அதிகாரங்களை ஒரு பகுதியாக பிரிச்சிருக்கோம். அது என்னன்னா, ஆண்டவர் வந்து குற்றம் சாட்டுகிறார், எச்சரிப்பும் கொடுக்கிறார். அது வந்து முதல் 2 அதிகாரங்கள். அடுத்தபடியாக என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தை மற்றும் யூத தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் கெட்டு போனதுனால தேசம் கெட்டு போயிருச்சு, அதனால தண்டனை உண்டு என்று சொல்லக்கூடியது வந்து 3வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் மட்டும். அடுத்து 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் மட்டும் உள்ள வார்த்தை என்னன்னா, சிரியாவை வந்து படையெடுத்து உங்களை பிடிக்க போகுது. அது மாத்திரமல்ல, பாபிலோனியர்கள் வந்து மொத்தத்தையும் படையெடுத்து இதை உங்களை பிடிச்சு உங்களை வந்து மொத்தத்தையும் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஆனா அது மாத்திரமல்ல, உங்களை நான் மறுபடியும் மீட்டெடுத்து உங்களை ரட்சிக்கிற இரட்சகராகிய மேசியாவை அனுப்பி உங்களை நான் என்னுடைய ராஜ்யத்துல வச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலையும் அந்த பகுதியில பார்க்கிறோம். கடைசி பகுதி 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் என்னன்னா, பாவத்திற்கான நீங்க வருத்தமும் உங்களுடைய துயரமும் வந்து நீங்க அதன் மூலமா எப்படி ஆண்டவர்கிட்ட ஆறுதல் பெற்று மறுபடியுமா எப்படி புதுப்பிக்க முடியும் என்பதை சொல்லக்கூடியதாக 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் இருக்கிறது. இந்த 4 பகுதிகளாக இந்த புஸ்தகத்தை பார்க்கலாம். சரியா? ஏன்னா நீங்க இதை ஒரு மேலோட்டமான கண்ணோக்கம் தெரிஞ்சிச்சுன்னா உள்ள வாசிக்கும் போது உங்களுக்கு யாருக்கு என்ன காலகட்டத்தில் எழுதும் போது இதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். சரியா? முதல் 2 அதிகாரங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சமாரியாவை தண்டிக்க போகிறேன். சமாரியா என்ன? வடக்கு தேசத்தினுடைய, அதாவது சமாரியாவில் தான் அவர்கள் கூடி ஆராதிச்சாங்க. நம்ம பார்த்த முந்தின லெசன்ல பார்த்தோம் எப்படி சமாரியா மற்றும் பெத்தேல் என்று சொல்லக்கூடிய 2 இடங்கள்ல வந்து அவர்கள் கூடி எல்லாம் செஞ்சாங்க என்பதை குறித்து பார்த்தோம். அதை முடித்து விட்டு அதற்கு கீழே உள்ளது எருசலேம்ல வந்து யாரு? யூதர்கள் கூடி, யூதா கோத்திரங்கள் கூடி ஆராதிச்சதை நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன சொல்றாரு? அங்க நடக்க போகுது, அவங்க வந்து தேவனை மறந்து போனார்கள், அது மட்டும் இல்ல பலவிதமான பாவங்கள்ல விழுந்ததுனால அவங்க தண்டிக்கப்பட்டாங்க, இப்போ நீங்களும் தண்டிக்கப்பட போறீங்க என்று சொல்லக்கூடியதாக இத சொல்றார். இப்ப எப்படி தண்டிக்க போறாரு? தேவன் யூதா வடக்கு தேசத்தை எப்படி தண்டிக்க போகிறார் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பட்டணம் பேரா சொல்லி அந்த பட்டணத்துக்கு எதிரான காரியங்களை சொல்றார். ஒரு பட்டணத்துக்கு வந்து ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன், நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு அந்த மாதிரி. ஒரு சில ஊருக்கு பேர் சொன்னோம்னா, ஒரு ஊர் பேர் சொன்னோம்னா அங்க எல்லாருக்கும்
அந்த ஊர்ல வந்து என்ன ஸ்பெஷலா செய்யக்கூடியதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். திண்டுக்கல் சொன்னா பூட்டுன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி சொன்னா பாத்தீங்களா, எல்லாரும் சொல்றீங்க. மதுரைன்னா மல்லிகைப்பூ. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஊருக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. அதே போல இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அந்த ஊருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதற்கு எதிர்மறையான காரியங்கள் எப்படி நடக்க போகுதுங்கிறத சொல்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். முதலாவது அதிகாரத்துல இருந்து வரிசையா ஒவ்வொரு பேரா இருக்கு. இதுல சொல்லும்போது ஒவ்வொரு பட்டணத்துக்கும் அந்த பெயரு அதுக்கு எதிர்மறையான அர்த்தம் சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, இது யூதாவை வந்து ஒவ்வொரு பட்டணமா பிடிக்க போகும்போது சொல்றதுக்கு முன்னாக நடக்கக்கூடியது சொல்றாரு. இது எப்ப நடந்ததுன்னா, சன்னஹரிப் என்று சொல்லக்கூடிய அசிரிய பேரரசன் வந்து அங்க உள்ள, அதாவது வடக்கு தேசத்துல இருந்த 46 பட்டணங்களையும் ஒவ்வொரு பட்டணமாக பிடிச்சு பிடிச்சு வர்றான். முழுமையான பிடிமானம் வந்து 722ல நடந்தது. இவர் தீர்க்க தரிசனம் சொன்ன 740ல ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு பட்டணமா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாள்ல வந்து மொத்த தேசத்தையும் பிடிக்கல. வடக்கு தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக அப்ப பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பட்டணமா பிடிச்சு 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 முழுமையாக பிடிச்சது 722ல. அப்ப இப்படி ஒவ்வொரு பட்டணமா பிடிச்சது போல இங்கேயும் சொல்றாரு, இதே மாதிரி ஒவ்வொரு பட்டணமும் பிடிபட போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்பதான் சொல்லும்போது என்ன சொல்றாரு, காத்துல போய் இத சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க இதுல பாருங்க, இது நிறைய பேர் வந்து உங்களுக்கு வாசிக்கிறதும் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு பேரும் வாய்க்குள்ள நுழையாத அளவுக்கு உள்ள பெயர்கள். ஏன்னா நிறைய பைபிள் வாசிக்கும் போது இது 2 தடவை வாசிச்ச உடனே அடுத்து 3வது தடவை இது என்ன நமக்கு ஒன்றும் புரியல, இது எதுக்கு நம்ம விட்டுட்டு வேற அதிகாரம் வாசிப்போம், இல்லைன்னா வேற வசனத்தை வாசிப்போம்னு போயிடுவோம். அது கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்காக தான் போட்டிருக்கேன். முதல்ல பாருங்க, சாப்பீர், இது எந்த நகரத்துக்கு என்ன பேரு? அழகானது. ஆனா அது என்ன சொல்றாரு, நீ அழகானவன் நினைச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாள்ல நீ அகதியா அம்மனமா நிப்ப அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அடுத்து பாருங்க, சயனான்ங்கிறது இன்னொரு பட்டம். அதுக்கு பேர் என்ன? முன்னோக்கி செல். சயனான் பட்டங்காரனா முன்னோக்கி போறவன் அர்த்தம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள்ல உனக்கு உதவி செய்ய ஆளுமே இருக்காங்க, நீ என்ன பண்ணுவ, முன்னோக்கி செல்ல, நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்ப, முன்னோக்கி போறேன்னு சொல்றேல்ல, நீ எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருப்படா அப்படிங்கிறார். அடுத்து பெத் ஏசேல், அந்த இதுக்கு அடையாளம் அடைக்கலமற்ற வீடு. அவர்கள் என்னெல்லாம் என்ன, அது ஜனங்கள் காரியங்கள் உதவி செய்ய முடியாம ஒருத்தரும் இல்லாம அவங்களுக்கு வந்து யாருமே பாதுகாப்பு இல்லாம போயிடுவாங்க. மாரோத், மாறானாலே கசப்புன்னு நமக்கு தெரியும். இந்த நகரத்தின் ஜனங்கள் கசப்பு. இவர்கள் வந்து என்ன, நம்பிக்கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க. அடுத்தது லாகீஸ், இது என்னன்னா குதிரைகளின் அணி. இவங்க வந்து ஒரு பெரிய வந்து, அதாவது மொரைசே என்று சொல்லக்கூடிய, அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மேப் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் சின்ன மேப் தான், பெருசா போட முடியல. அந்த மோரேஸ் பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல மொரேஸ் இருக்கா, அந்த மொரேசேத்துன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அந்த மொரேசேத்து பட்டணத்துக்கு பக்கத்துல லாகீஸ்ங்கிற பட்டணம் இருக்கும். அவர் ஊர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல உள்ள ஊர், ஒரு 4 மைல் தொலைவு தான் அவர் ஊரு. யாரு, நம்ம மீகா பிறந்து வளர்ந்த ஊர்ல இருந்து 4 மைல் தூரம். இப்ப நமக்கு எப்படி வந்து நம்ம பக்கத்துல வந்து இங்க நார்த் ஆல்ட்ல வந்து ஏர் ஏர் ஏர்பேஸ் ஸ்டேஷன் இருக்க மாதிரி, அங்க வந்து குதிரைகள்னால அணிகள் உடைய ஒரு பெரிய படை அங்க இருந்தது. அதாவது பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி பேஸ் மாதிரி. அந்த இது என்ன ஆக போகுது, ஒண்ணுமில்லாம ஆக போகுது. நீங்க எல்லாம் வந்து என்ன, நீங்க அதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போக போகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்லக்கூடிய பட்டணம் பாத்தீங்கன்னா அக்சீப், அதுக்கு பேர் என்ன, ஏமாத்து. ஆனா செழிப்பா இருந்தது, ஏமாறி ஒண்ணுமில்லாம போக போறீங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம போக போகுது. இந்த 2 அதிகாரமும் பாத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை கொண்டு வர போறாரு. நீங்க எது உங்களுடைய நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத எதிர்மாறான காரியம் உனக்கு நடக்க போகுது. அதனால நீங்க வந்து மனம் திரும்பு அப்படிங்கிறத முதல் 2 அதிகாரங்களை சொல்றாரு. அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா அதிகாரம் 3வது அதிகாரத்துல இருந்து 4வது அதிகாரத்துல 8வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி பாத்தீங்கன்னா, தலைவர்கள், ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் என்ன, அவர்கள் செய்யக்கூடிய அநீதி, ஒரே கொடுமை. யாரு வந்து ஆண்டவர் வந்து இவர்களை கொண்டு தேவன் தலைவர்களை நியமித்து அவர்கள் மூலமாய் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று யாரை வைத்தாரோ
அந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, மக்களை துன்புறுத்தக்கூடியவர்களாரும் மக்களை தவறான வழிக்கு வழி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறதுனால வேற வழியே கிடையாது. உங்களை தண்டிச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீ பண்ண தவறுகளுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா வரப்போகிற நியாய தீர்ப்பும் அதன் பாவமும் அதனுடைய விளைவுகளும் குணப்படுத்த முடியாத நிலைமையில இன்கியூரபிள் அண்ட் இம்பாசிபிள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர்கள் இருப்பதை இங்க இந்த 2 அதிகாரங்கள்ல பார்க்க முடிகிறது. என்ன நீங்க இது பார்த்தீங்கன்னா, முதலாவது அதிபதிகளாய் இருந்த நியாயாதிபதிகள். 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன போனாங்க, சோரம் போனவர்களாக இருந்தார்கள். 2வது என்ன, பொய். 1வது வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம். நான் சொன்னது, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, உங்களுக்கு அல்லவோ, என்ன உனக்கு என்ன, நியாயம் செய்ய வேண்டியது நீயே. ஆனா நீயே இப்படி தவறுதலா இருந்தா என்ன செய்ய முடியும்? அடுத்து பாத்தீங்கன்னா பொய் தீர்க்க, அதுல 5வது வசனத்துல பொய் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்க. 11வது வசனம் பாத்தீங்கன்னா பொல்லாதவர்களாகிய ஆசாரியர். 11வது வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 11வது வசனம். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். நல்லா கவனிங்க. அந்த தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். பரிதானம்ங்கிற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அடையாளம் தெரியும் தெரியல. பரிதானம்னா என்ன? லஞ்சத்துக்கு. இப்ப ஜட்ஜிக்கு லஞ்சம் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி நியாயாதிபதிகளை ஆண்டவர் எதற்கு நியமித்தாரு? நீ நீதியை சரி கட்டி ஒடுங்கி போனவர்களுக்கு அவங்களுக்கு சரியான நியாயம் தீர்க்கணும். ஆனா இவன் நியாயம் செய்யக்கூடிய ஒரு ஆளே உட்கார்ந்து பரிதானத்திற்கு காசு வாங்கிட்டு நியாயம் கொடுத்தான்னா அந்த தேசம் எப்படி விளங்கும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த குணப்படுத்த முடியாதபடிக்கு தேச தலைவர்கள் எல்லாரும் ஊழல் செஞ்சு என்ன பண்றாங்க, மக்களை பூரா பாவத்துல தள்ளதுனால இதற்கு ஒரே பரிகாரம் ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வர வேண்டியது. அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த தலைவர்களுடைய தவறுனால ஜனங்கள் எல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு. ஏன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, இப்படி போன தலைவர்களுக்கு மத்தியில எதிர்காலத்துல நான் ஒரு தலைவனை எடுக்க போறேன். அந்த தலைவன் எப்படி வழி நடத்துவான் உங்களை, ஒரு நல்ல ஒரு எருசலேம் பட்டணத்தை கட்டி அதுல என்றென்றைக்கும் செய்யக்கூடியதா ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஆளக்கூடிய மேசியா என்கிற ஒருத்தர் வருவார் என்பதை குறித்து புதிய உடன்படிக்கையின்படி எப்படி செய்வேன் அப்படின்றத சொல்லக்கூடியதும் அவர் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இது 4வது அதிகாரத்துல முதல் 8 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 5லிருந்து 14 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது சிரியர்கள் முதல்ல படையெடுத்து அவங்கள பிடிக்க போறாங்க. அடுத்து யாரு பறக்க போறா? பாபிலோனியர்கள் படையெடுத்து எடுக்க போறாங்க. நான் சொன்னேன்ல, செனரிப் வடக்கு தேசம் முழுவதும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு கடைசியில எங்க வரும்போது எருசலேமை சுத்தி யாரும் வெளியே போக முடியாது, உள்ளேயும் போக முடியாதபடி சீசிங் த ஜெருசலேம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் சொன்னபடி எருசலேமை யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது, அப்படி ஒரு சீஸ் பண்ணிடுவாரு. ஆனா அவரால் அதை ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் சொன்னப்பல பாபிலோனியர்கள் வந்துதான் அடுத்து மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணி கட்டடங்களை உடைச்சு ஆலயத்துக்கு தீய வச்சு இருக்கிற ஆளை பூரா அடிச்சு கொண்டு போய் பாபிலோன் தேசத்திற்கு பிடித்து எடுத்து கொண்டு போயிருவாங்க. அந்த காரியம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, வரப்போற நியாய தீர்ப்பு மட்டும் இல்ல, ஆனா நீங்க அப்படி இருந்தாலும் நான் ஒரு ராஜாவை எழுப்ப போறேன், நான் ஒரு ராஜ்யத்தை கட்ட போறேன், அந்த ராஜ்யத்திற்குள்ள நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியும் இந்த பகுதியில ஆண்டவர் கொடுக்கிறார். இதை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 9வது 10வது வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அனுபவிக்க போகிற கஷ்டங்களை குறித்து ரொம்ப அதிகமாக காண முடியும். அவர்கள் எவ்வளவு பாடுபட போறாங்கன்னு. ஆனா பாடு மட்டும் இல்ல, 11ல இருந்து 13 வரைக்கும் வருஷத்துல சீயோன் குமாரத்தி என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கூப்பிடக்கூடிய காரியத்தை இங்க நீ பார்க்கலாம்.
எப்படி? சீயோனின் குமாரத்தியேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அழைக்கக்கூடியது. இந்த 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். இதுல நான் 9வது வசனத்துல இருந்து 5வது அதிகாரத்துல 1வது வசனம் வரைக்கும் வலி, பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் 4 முறை நீங்க இதுல பார்க்க முடியும். 9வது வசனம் வாசிங்க முதல்ல. இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன், நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ, உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். என்ன வேதனை உண்டாகும்? பிரசவிக்கிறது உள்ள ஸ்திரீக்கு என்ன வேதனை உண்டாகுமோ அப்படி இந்த தேசம் வேதனைக்குள்ள போக போகுது. யோசிச்சு பாருங்க. ஆனா பிரசவம் நடக்க போறது இல்ல. என்ன நம்ம எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பிரசவ வேதனை பட்டு முடிஞ்சு கடைசியில பிள்ளைய பார்த்த உடனே அந்த வேதனையெல்லாம் போயிரும்னு. ஆனா இங்க அதுவும் நடக்கல. அந்த வலிக்கு ஒப்பான வலி இந்த தேசம் வலிக்குள்ள போக போகுது. அடுத்து 10வது வசனம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு, அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். நீ எங்க? பாபிலோன் வரைக்கும் உன்னை எடுத்துக்கொள்ளப்படுவ. நீ தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரமா போகக்கூடிய அந்த ஒரு வழியில நீ போகக்கூடியதாக இருக்கும் என்று. 11வது வசனம் வாசிங்க. சீயோன் தீட்டுப்படுவாளாக, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும். போதும். அதாவது என்னன்னா, எதிரிகள் எல்லாம் கூடி இருந்து உன்னை அடிக்க போறான். எப்படி? எதிரிகள் எல்லாம் கூடி அடிக்க போது உனக்கு வரக்கூடிய வழிகள் போல வரப்போகுது. 5வது அதிகாரம் 1வது வசனம். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். உங்களை சுற்றி முற்றுகை போடப்படும். உங்களை சுற்றி ஒரு நீங்க எங்கேயும் போக முடியாதபடி உங்களை சுற்றி ஒரு முற்றுகைனா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்ப நான் பைபிளுக்கு லெசன் எடுக்கிறதுல இருந்து நான் நிறைய உங்களுக்கு தமிழ் வார்த்தை தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பரிதானம், முற்றுகை, சோரம், நிறைய வார்த்தைகள் நம்ம நடைமுறையில உபயோகப்படுத்தாத வார்த்தைகள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது கஷ்டமா இருக்கு. முற்றுகைனா உங்களை முற்றும் சுற்றப்பட்டு நீங்கள் எங்கு போக முடியாதபடி உங்களை முற்றுகை போடப்பட்டு நீங்க எங்கேயும் போக முடியாது, நீங்க தப்பிச்சு போக முடியாதபடி உங்களுக்கு போகக்கூடியதா ஒரு பெயின். என்ன? நீங்க சிறையில் இருக்கிறது போல இருக்கும். வழியில உட்கார்ந்துருப்பீங்க, வேதனையில உட்கார்ந்துருப்பீங்க. இந்த 4 காரியங்களையும் அவர்களுக்கு ஜனங்கள் நீங்க தாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனா என்ன? ஒரு ராஜா வரப்போகிறார், ஒரு மேசியா வரப்போகிறார். அந்த மேசியா என்ன செய்ய போறாரு? உங்களை அங்கிருந்து வெளியே மீட்டு கொண்டு வந்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த தீர்க்க தரிசனத்திலேயே அந்த ராஜா அடிபட போவதையும் சொல்றார். ரெண்டையும் சொல்வார். உங்களை ஆண்டவர் விடுதலை செய்ய போறாரு. அந்த விடுதலை செய்ய போற ராஜா அடிக்கப்படுவாரு. ஆனா அடிக்கப்பட்டாலும் என்ன செய்வாரு? அவரை கொலை செஞ்சாலும் அவர் தன்னை ஒரு தப்பித்து கொள்ள முடியாத ஒரு ஆளா தன்னை தானே இது பண்ணி கொள்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அதாவது ஆண்டவர் எப்படி வரப்போகிற ராஜா. ஏன்னா நல்ல கவனிங்க, மீகா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் இந்த எங்க பிறக்க போறார், எப்படி வரப்போறாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் தண்டனையும் பாடு அனுபவிப்பாரு. ஏன்னா அந்த ராஜா என்ன செய்வார்? கொலை செய்யப்படுவார் என்பதை சொல்றார். நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா யூதர்கள் நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் மேசியா ராஜா என்று வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? அவங்க என்ன நினைச்சாங்க? ரோமாபுரி பேரரசு, சிரியர்கள் பேரரசு, பாபிலோனிய பேரரசு வந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ வம்சத்துல அவர் பூமிக்கு அடுத்த ராஜ்யத்தை ஆளுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல பிறந்து வந்த ஆளை அவர்களால ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர்கள் என்ன நினைச்சாங்க? மேசியா இறக்க போவதில்லை,
மேசியா தங்களை ஆளுகிற ராஜாவாக வரப்போகிறார். அவர் ராஜரீகம் பண்ண போகிறார். எங்களுக்கு ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. புதிய எருசலேம் கட்டப்படும். அங்கு எல்லாம் நீதியாக நேர்மையாக செயல்படும். ஆண்டவர் அங்கு எப்போதும் இருப்பார். அவருடைய பிரசனம் இதெல்லாம் கேள்விப்பட்டு வந்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையானதுல இருந்து வந்த உடனே அவர்களால அவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இங்க சொல்லும் போது அவர் பாடுபட போவதையும் ஏற்கனவே சொல்லிடுறார். இந்த மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல இது நம்ம எப்பவுமே கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல இதெல்லாம் வாசிக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த வசனம் வாசிச்சோடனே உங்களுக்கு புரியும். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது நம்ம எல்லாரும் கேட்கறது. இது ஏன் எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம் என்பது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அந்த காலத்துல 2 பெத்லகேம் இருந்தது. பெத்லகேம் அந்த காலத்துல 2 இருந்தது. ஒண்ணு வடக்கு தேசத்துல இருந்து, இன்னொன்று தெற்கு தேசத்துல இருந்தது. இந்த தெற்கு தேசத்துல இருந்த பெத்லகேமுக்கு பெயர் முன்னாடி பழைய பேர் என்ன, எப்ராத்தா. அதனாலதான் எப்ராத்தா பெத்லகேம், எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம். ஏன்னா அது ஒரு சிலர் இதை குழப்பமா எடுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஊருக்கு புதிய ஊருக்கு இப்ப வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு மும்பாய் பழைய பேர் என்ன, சென்னை பழைய பேரு மெட்ராஸ். பாத்தீங்களா? மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் என்ன சென்னையிலே, எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம்ல. அப்படித்தான் ஆண்டவர் பிறந்தாரு. அப்படி வரக்கூடிய காரியம். சரியா? அவர்கள் இததான் மத்தேயு 2வது அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மீகா மூலமா சொல்லப்பட்டதை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்ன எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம்ல பிறந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும். சரியா? இதுல இந்த பெத்லகேமுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல, இதனுடைய குறிப்பு என்னன்னா, தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாய் அவனும் இந்த ஊருக்காரன் தான். தாவீதினுடைய அப்பாவும் இதே ஊருக்காரன். 1 சாமுவேல் 17:12 இதை கொடுத்து பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும் போது நீங்க வேத வசனங்கள்ல நீங்க நல்லா பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் மத்தேயு 1:1 இருக்கட்டும், இல்ல ரோமருக்கு எழுதின 1வது அதிகாரமா இருக்கட்டும், இல்ல புதிய ஏற்பாட்டுல எங்க சொல்லும் போதுமே என்ன சொல்லும், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு. ஏன்னா இது சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த பெத்லகேம் ஊர் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஊர் தான். ஆனா அங்க இருந்தா ஈசாய் வந்தாரு. ஏன்னா ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும் போது ஈசாயினுடைய மரத்திலிருந்து வரக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளை தான் ஒரு ஓமானமா சொல்லும் போது ஆண்டவர் அதான் சொல்லுவாரு. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது ஈசாயின் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு துளிர் மூலமா தான் விடுதலை வரப்போகுதுங்கிறதையும் அங்க சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இந்த ராஜாவுடைய விசுவாசம் மற்றும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து எப்படி இருக்குங்கிறதான் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எதிர்காலத்துல நமக்கு இன்னும் எதிர்காலமான செய்தி. நமக்கு இன்னும் ஆண்டவர் வரல. அது 2ஆம் வருகை வரும்போது வரக்கூடிய காரியங்களை இங்க சொல்லுது. ஏன்னா அவர் மறுபடியும் தன்னுடைய ஆட்சி நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த தேசம், புதிய எருசலேம் எப்படி வரும், அந்த புதிய எருசலேம்ல எப்படி ஆட்சி நடக்கும் என்று சொல்லக்கூடியதாக அதை சொல்றாரு. அவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக நம்ம எல்லாரும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். இந்த செய்தி என்று சொல்லக்கூடிய 2 காரியங்கள் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னு பாக்குறீங்கன்னா, முதலாவது 10லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேலை ஆவிக்குரிய வழியில் சுத்தமாகவும் முழுமையாக கழுவி சுத்திகரிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதுல 5வது அதிகாரம் 10லிருந்து 14 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழிப்பேன். உன் தேசத்து பட்டணங்களை சங்கரிப்பேன். உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன்.
நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். ஆ, உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். ஆ. உன் கையின் கிரியை நீ இனி பணிந்து கொள்ளாய். உன் கரியின் கிரியை நீ பணிந்து கொள்ளாய். இங்க பாருங்க, அதான் அங்க லிஸ்ட் பண்ணியிருப்பான். ஒண்ணு, அவருடைய வலிமை மற்றும் ஆற்றலை வந்து அழிச்சிருவேன்றாரு. ரெண்டாவது என்ன, அவருடைய ராணுவ சக்தி இருக்கக்கூடிய குதிரை யுத்தங்கள் பண்ணக்கூடிய எல்லாம் அழிந்து போகும். மூன்றாவது என்ன, அவருடைய எதிர்காலத்தை உபயோகிக்கும்படியாக அவங்க உபயோகித்த காரியங்கள், அது வந்து தீர்க்கதரிசியா இருக்கட்டும் இல்ல கள்ளத்தனமா பண்ண தீர்க்கதரிசியா அவங்களையும் அழிச்சிருவேன். அடுத்தபடியா என்ன, விக்கிரகம் மற்றும் பொய் தேவர்கள் தான் கையில செஞ்ச கிரியைகளை நீ வணங்கிட்டு இருக்க, அதையும் நான் அழிச்சிருவேன். எல்லாமே அழிஞ்சு போய் நீ என்னைய மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு 15வது வசனத்துல என்ன சொல்றாரு, இப்ப உங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த செய்தியை கேட்டு கீழ்ப்படியாத யாவரும் தண்டனைக்குள்ள போவார்கள் என்று சொல்லக்கூடிய 15வது வசனம் வாசிங்க. செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் ம். உக்கிரத்தோடும் ம். நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். நீதியை சரி கட்டுவேன். அப்ப என்னன்னா, இது வந்து அவர்களுக்கு மாத்திரமல்ல, வரப்போகிற காலகட்டத்திற்கும் உள்ளதையும் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம்ல பிறப்பாரு. அவர் வந்து மரிப்பாரு. ஆனா உங்களுக்கு நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்கு பின்பாக அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதாக இருக்கும் என்று சொல்லி முடிகிறார். இப்ப கடைசியா 4வது பாகம், கடைசி 2 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்திற்காக நீங்கள் வந்து துயரப்பட்டு தான் தீரணும். ஆனா நான் உங்களை ஆறுதல் பண்ணி ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழக்கூடிய மக்களை எடுத்து நான் புதுப்பித்து அவர்களை மறுபடியுமாக நான் நடப்பிப்பேன். என்ன, இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில தலைவர்கள் சரியில்லை, தீர்க்கதரிசிகள் சரியில்லை, நியாயாதிபதி பண்ணக்கூடிய நியாயாதிபதிகள் சரியில்லை, தேசம் அழுக்காயிருச்சு, தேசம் விபச்சாரத்துல போயிருச்சு, தேசம் விக்கிரக ஆராதனையில போயிருச்சு. ஆனாலும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழக்கூடிய மக்களை நான் பிரித்தெடுத்து கொண்டு வந்து நான் மறுபடியும் நடப்பித்து அவர்களை என்னுடைய கோபத்தினால அல்ல, என்னுடைய அனாதி அன்பினால அவர்களை வழிநடத்தி நான் உண்மையுள்ளவனாய் அவர்களை நான் நிலைப்பிப்பேன் என்று சொல்லக்கூடியதாக இந்த 2 அதிகாரங்களும். எப்பவுமே தெரிஞ்சவங்க, எந்த மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு மோசமான காரியமா இருந்தாலும், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் எப்போதும் உண்டு. அது எலியா தீர்க்கதரிசியின் காலமா இருக்கட்டும், இல்ல வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் காலமா இருக்கட்டும், இல்ல இப்பவும் இருக்கட்டும். ஏன்னா எலியாவினுடைய தீர்க்கதரிசியின் காலத்துல எலியா என்ன சொன்னா, ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கேன். நீங்க ரோமர் 11வது அதிகாரம் எடுத்து வாசிச்சீங்கன்னா புரியும். நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கேன், என்னையும் கொல்ல பாக்குறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஏன் பாகாலுகளுக்கு மடங்காத 7000 முழங்கால்களை நான் வச்சிருக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்காக வாழ்றவங்களை தெரிஞ்சவன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 7 திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதுறாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எல்லா சபையில 2 சபையை தவிர்த்து மீதி 5 சபையும் ரொம்ப மோசமான சபை. ஆனாலும் ஒவ்வொரு சபையிலையும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிறவர்களை அங்க பார்க்க முடிகிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நம் வாழ்கிற நமக்கு இந்த தேசங்கள் எல்லாவற்றிலும் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரியா? இந்த வரப்போகிறத ஆறுதலும் ஆண்டவருடைய நியாயமும் அவரிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய அன்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் நம்மேல் பாசமும் நேசமும் வைக்க கேட்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இத வந்து ஒரு நீதிமன்ற வழக்கு மாதிரி செட் பண்றாரு. இந்த 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இது ஒரு கோர்ட் மாதிரி செட் பண்ணி, அப்ப என்ன பண்றாரு, சாட்சிக்கு கூப்பிடுறாரு. ஓகே, நான் வந்து ஒரு வழக்கு மாதிரி வைக்கிறேன், நீ வந்து நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நான் சாட்சி வைக்கிறேன்னு சொல்லி என்னதை சாட்சி வைக்கிறாரு, அவர் வந்து இயற்கைகளை சாட்சி வைக்கிறாரு. அப்ப வைக்கும்போது 2 கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன தவறு செய்தேன், எது நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன். 2வது என்ன கேட்கிறாரு, நான் எதனால் உன்னை व्यसனப்படுத்தினேன். 2 கேள்வி கேட்கிறார். 6வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு என்ன செய்யறாரு,
பதில் சொல்லக்கூடியதாகவும் சாட்சியாகவும் என்ன வைக்கிறார்? அது 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். கேளுங்கள். நீ எழுந்து ம். பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். பாருங்க, பர்வதங்களுக்கு முன்பாக, மலைகளுக்கு முன்பாக நீ வழக்க சொல்லு. மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, ஆ. பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, ஆ. கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. ஆ. இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். இஸ்ரவேலோட வழக்காடுவார். என் ஜனமே, என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் உனக்கு என்ன செய்தேன்? அடுத்து, நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? நான் எதனால உன்னை வசனப்படுத்தினேன்? நீ ஏப்பா என் மேல நான் உன்னைய அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்து இஸ்ரவேல் எகிப்துல இருந்து பிரிச்சு கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிச்சு நான் கொண்டு வந்து எகிப்து வனாந்திர பாதை வழியா கொண்டு வந்து உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கொண்டு வந்து உனக்கு எல்லாம் வச்சு நான் உன்னை பாதுகாத்து உனக்கு தேவனா இருந்து வழி நடத்தி உன்னை எல்லாம் பண்ணா, நீ என்னையே விட்டுட்டு நீ போய் விக்கிரக ஆராதனைக்கு போறையே, பாகாலு பின்னாடி போறையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல நான் ஒண்ணு நீ व्यसனப்படுற மாதிரி, நீ வருத்தப்படுற மாதிரி நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் கேட்கிறார். கேட்டுட்டு அதுக்கான ஜனங்களை குற்றம் சாட்டி அவர் கேட்கும்போது, அவர் சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் பாருங்க. ஒண்ணு என்ன சொல்றாரு, இதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நீ அடிமையா இருந்த, நான் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். அது மாத்திரமல்ல, நீ அடிமையா இருந்தபோது நான் உனக்கு என்ன பண்ணேன், உன்னை வழி நடத்துவதற்கு மோசே, ஆரோன், மிரியம் என்று சொல்லக்கூடிய 3 பேரையும் தலைவர்களாக கொடுத்து அவர்கள் மூலமாய் உன்னை வழி நடத்தி வனாந்திர பாத வழியா கொண்டு வந்து உன்னைய நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது என்ன கேட்கிறாரு, நான் உன்னைய கொண்டு வரும்போது பாலாக்கு பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து உனக்கு என்ன செய்ய பார்த்தான், உன்னைய சபிக்க பார்த்தான். உன் கூட சண்டை போட்டுட்டு அந்த அரசன் என்ன பண்ணா, உங்களை எல்லாம் கொல்லணும்னு பார்த்தான். அதுக்கு என்ன பண்ணா, உன்னைய சாபம் போடுறதுக்கு ஒரு ஆளை ஸ்பெஷலா கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து உன்னை சாபம் போட கொண்டு வந்தான். ஆனா நான் அவன் வாயிலிருந்து உனக்கு எதிராக சாப வார்த்தை வரவிடாதபடி அவன் வாயை மாற்றி உனக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை கூற வச்சு உன்னைய அந்த ஆபத்துல இருந்து நான் தப்பிக்க வச்சேனே, அது தப்பா? ஆண்டவர் கேட்கிறார். வனாந்திர பாதை வழியா உன்னை நடத்தி கொண்டு வந்தேன், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தேன். அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர்றதுக்கு 3 தலைவர்களை கொடுத்தேன், உன்னை வழி நடத்தி கொண்டு வந்தேன். அது மாத்திரம் இல்ல, உன்னை நீ வரும்போது உன்னைய சாபம் போடுறதுக்கு வந்த இன்னொரு ஆளை மாற்றி உனக்கு ஆசீர்வாத வார்த்தையில கொடுத்து உன்னைய கொண்டு வந்தனே, அதை நீ மறந்துட்டியா? அப்படி இந்த 2ஐயும் அவர் சொல்றாரு. அது யோசுவா 24வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா இதை குறிச்சு சொல்லும் போது ஆண்டவர் தெளிவாக அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப மீகா 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 6 வசனம் 7வது வசனம் பாத்தீங்கன்னா எப்படி தேவனுக்கு பழியை செலுத்தி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. வாசிங்க 6வது அதிகாரம் 6, 7 வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? சந்நிதியில் வர வேண்டும். எண்ணத்தை கொண்டு ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். எதை கொண்டு ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. 8வது வசனம் வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். முதல் 2 காரியங்கள் என்னன்னா நமக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும். கை, இருதயம், கால், இந்த 3 காரியம். இந்த வசனம் மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 காரியங்களை குறிச்சது. ஒண்ணு என்ன, நீ அடுத்தவர்களுக்கு முன்பாக நன்மையான காரியங்களை செய். இப்ப என்ன, நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது கைகளை கொண்டுதான் காரியம் செய்யறாங்க. வியாபாரி என்ன பண்ணா, கள்ளத்தராசு வச்சு ஏமாத்துறான். அங்க அதை விசாரிக்கிற நியாயாதிபதி என்ன பண்றான், லஞ்சம் வாங்கிட்டு நியாயம் பண்றான்.
ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய உங்களை சேர்க்கக்கூடிய ஆசாரியன் என்ன பண்றான்? தவறான வழியில வழி நடத்துறான். உங்களை ஆளக்கூடிய அரசன் தவறா செய்யறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கொண்டு வர்ற தகன பலியோ காலக்கண்டு குட்டியோ இன்னைக்கு தேதியில சொன்னா நீ கொண்டு வர்ற காசோ நீ கொண்டு வர்ற காரியமோ இல்ல. நீ என்ன செய்யி? பிறருக்கு முன்பாக நீதியாக நேர்மையாக நடக்க ஒருத்தரை ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்ன சொல்றாரு? இருதயம் இரக்கம் உள்ளவர்களாய், நான் தேவனிடமிருந்து இரக்கம் பெற்றதனால் நம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாய். இது இருதயம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நான் இரக்கம் பெற்றேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டார். அதனால நான் பிறனுடைய பாவங்களை மன்னித்து பிறனுக்கு நான் இரக்கம் காட்டக்கூடியவனாக வாழ வேண்டும் என்பது நான் இது நம்ம சம்பந்தப்பட்டது. ஒண்ணு, உங்களுக்கு தவறு செய்யாம என்னுடைய கரங்கள் சுத்த கைகள் உள்ளவனாய் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்யாதவனாயும், ஒருத்தர் நான் இருதயத்துல கோபம் கொள்ளாம நான் உங்களை மன்னிக்க கூடியவன் இரக்கம் செலுத்தக்கூடியவனா இருக்கணும். மூன்றாவது, என்னுடைய கால்கள் என்னவா இருக்கும்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதா இருக்க வேண்டும். ஐ ஹவ் டு வாக் ஹம்பிளி பிஃபோர் காட். நான் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்பதாய் இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய நீங்க கொண்டு வர்ற காணிக்கையோ தகன பலியோ அல்ல என்பதாக இங்கு அழகாக ஆண்டவர் அதை சொல்றார். அடுத்து அவர் சொல்றது, பொல்லாப்பு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறாருன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகவில்லைனால ஜனங்கள் மேல கண்டிப்பாக நியாய தீர்ப்பு வந்தது என்று சொல்லக்கூடியதாக. அதுல 9வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், மிலாட்டிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். துன்மார்க்கருடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது அல்லவோ? குறைந்த மரக்காலும். இப்ப மரக்கால்னா அந்த முன்னாடி தானியம் அளக்கும் போது மரக்கால்ல தான் அளந்து போடுவாங்க. அது உள்ளுக்குள்ள வச்சிடுறது. மரக்கால உள்ளுக்குள்ள என்னத்தையா வச்சுன்னா அப்ப அள்ளி அளந்து போடும்போது கம்மியா வர்ற மாதிரி. அடுத்தது வாசிங்கன்னா கள்ளத்தராசு இருக்கு பாருங்க. அடுத்து வாசிங்க. கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களும் உள்ள பையும். கள்ள படிக்கற்களும் ஏமாத்துறது பாருங்க. அடுத்து 12வது வசனம், பொய் வாசிங்க. அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் வாசமா இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அடுத்து 14வது வசனத்துல, நீங்க எல்லாம் ஜனங்கள்லாம் என்ன சாப்பிட்டாலும் வாசிங்க, நீ புசித்தும் திருப்தி அடைய மாட்டாய். என்னதான் சாப்பிட்டாலும் உனக்கு திருப்தி வராது, நீ பசியில தவிப்பாய். 15வது வசனம் என்ன? நீ விதைத்தும் அறுக்காமல் நீ விதைப்ப, நீ அறுக்க மாட்ட, அடுத்தவன் அறுத்துட்டு போயிடுவான். நீ அறுத்து வச்சாலும் அடுத்தவன் திருடிட்டு போயிடுவான். அடுத்து பாருங்க 16வது, தொடர்ந்து கூடுதலான தண்டனைகள் உனக்கு வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. மிக 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது முதல் 7 வசனங்கள்ல ஒருத்தருமே தேவனுக்கு முன்பாக சரியாக நடக்கவில்லை என்பதை பற்றி அவர் சொல்றாரு. அதனால தேவனுடைய நியாய தீர்ப்புனால அங்கு எல்லாரும் அவர்கள் தாடு அனுபவிக்க போறாங்க. ஆனா அவர்கள் வணங்கக்கூடிய, அவர்கள் பெருமை பாராட்டக்கூடிய கோத்திர தலைவன் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லக்கூடியதுனால ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் காரணமாக நான் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. 10வது 11வது வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாரு? 7வது அதிகாரத்துல, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனை நேசிக்கிறோம் என்று நீங்க அறிக்கை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் என்ன பண்ணுவாராம்? தன்னுடைய எதிரிகளை தன்னுடைய பாதங்களுக்கு கீழாக போடும்படி செய்வார் என்று. அடுத்து 11வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் எருசலேம் ஒரு வயல்வெளியை போல இருக்கும். அதுல தேவனுடைய ஜனங்களாகிய நாம ஆடுகளை போல தங்கி இருப்போம். அங்க அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய மேய்ப்பனா இருந்து அந்த காரியங்கள் மூலமா நமக்கு என்ன பண்ணுவாரு? தேவனோடு சரியான உறவை நாம் எப்படி வைத்து கொள்ள முடியும் என்று மற்ற தேசத்திற்கு காண்பிக்க கூடியவர்களாக இருப்போம் என்று. இப்ப நடக்கிற நாட்கள்ல அவர்கள் தேவனுக்கு எதிராளியாக இருந்தாலும் எதிர்காலத்துல
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனால் வழி நடத்தக்கூடிய மக்களா இருப்போம் என்று காக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். மிகா 7வது அதிகாரம் 18 20 வசனம், கடைசி 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபையை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய காரியத்தை தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 10 முறை யாக்கோபை குறித்து, இஸ்ரேலை குறித்து முன்னாடி சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு முறை மட்டும்தான் ஆபிரகாம் என்கிற பெயரை சொல்லுவார். ஆண்டவரே, ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காம எங்களுக்கு கிருபையா இறங்குங்கள் என்று சொல்லி முடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா காரியத்திலையும் தவறுன போதும், ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? நான் உங்களை கிருபையாக மன்னித்து சொன்னது போல உங்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து என்ன செய்வாராம்? சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நடந்ததா இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்து நமக்கு இருந்த நம்மளுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணி, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் நீங்களாக்கி போட்டு, எபிரேயர் 8வது அதிகாரம் 12 13 வசனங்கள்ல சொன்னது போல இந்த புதிய உடன்படிக்கையில இனி உங்களுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் இனி நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி நம்மளுடைய பாவங்களை மீட்டு, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13 14 சொன்னது போல அவர் சிலுவை மரணம் அடைந்து 15வது வசனத்துல சொன்னது போல ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆவிக்குள் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்தார் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக ஆண்டவர் செய்தார். அதைத்தான் அங்க சொல்லி மீகா தீர்க்கதரிசி முடித்தார். சரி, இப்ப மீகா தீர்க்கதரிசி 740 இருந்து 710 வரைக்கும் சொன்னாரு. அந்த செய்தியை கேட்டு கொஞ்ச காலம் மக்கள் திரும்பினாங்க. ஆனா முழுமையாக இல்லை. எப்படியும் ஆண்டவர் சொன்னது போல அவர்கள் மறுபடியுமாக சிரியர்களால் பிடிக்கப்பட்டு, அடுத்து பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக போய் ஆண்டவர் சொன்னது போல மீட்டு கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணது போல நம்மை என்ன பண்ணாரு? பாவங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு எடுத்துக்கொண்டார். ஆனா இன்னும் அதுல நிறைவேறாத கொஞ்சம் காரியங்கள் இருக்கு. புதிய எருசலேம் வரப்போகுது. அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம இருக்க போறோம். அவருடைய மந்தைகளின் ஆடுகளாய் நம்ம இருந்து ஆண்டவர் நம்மை ஆளக்கூடிய நாட்களும் வரப்போகிறது. இதுல இருந்து இன்றைக்கு இந்த 2000வது ஆண்டுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? முதலாவதாக, தேவன் என்ன? உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எப்பவும் இது ஆண்டவர் என்ன சொல்றார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கேங்கிறார். இந்த உடன்படிக்கையில ஒரு பகுதி மக்கள் என்ன? கீழ்ப்படியவே இல்லை. உடன்படிக்கை கீழ்ப்படியவே இல்லை. ஆனா ஆண்டவர் நீ கீழ்ப்படியல அதனால நான் கீழ்ப்படியலன்னு சொல்லல. அவர் எப்பவும் அதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்ன? புதிய உடன்படிக்கையில நம்ம கூட உடன்படிக்கை பண்ணி நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய பிள்ளையா இருன்னு சொல்லியிருக்காரு. நம்ம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆராதனை பண்ணும்போது சொன்னாங்க, எண்ணி எண்ணி துதி செய்வாய். நன்றா யோசிச்சு பார்த்து நீங்க துதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு உண்மையுள்ளவரா ஆண்டவர் இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய உண்மையின்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்மளால இன்னைக்கு இருந்திருக்க முடியுமா? இங்க நம்ம நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா சொல்லுவோம், ஆண்டவரே நான் இங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையேன்னு. இது நல்லா ஈஸியா சொல்லக்கூடிய வசனங்கள்னால பட்டை கட்டி சொல்லிடுவோம். ஆனா அது உணர்ந்து சொல்லணும். நம்ம தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இங்க நிக்கிறோம்னா ஆண்டவருடைய உண்மைதான் காரணம், நம்மளுடைய உண்மை கிடையாது. நம்ம உண்மை பிரகாரம் ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்கவே இல்லை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. 2வதாக, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவு மோசமா நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அவர்களை பிரித்து கொண்டு வந்து எல்லாம் பண்ணி இவ்வளவு வழி நடத்தி இவ்வளவு அன்பு காட்டி, ஓசியா புஸ்தகத்துல சொன்னது போல அவர் நம்மளை திரும்ப திரும்ப நேசிக்கிறாரு.
இங்கே சீயோனின் குமாரத்தியேன்னு சொல்லி கூப்பிடுறாரு, எல்லாம் பண்ணாலும் இந்த மக்களுக்கு அவர் மேல கோபம். ஆண்டவரே கேள்வி கேட்கிறார், நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் என்ன விஷயத்துல உன்னைய விசனம் பண்ணேன்? ஆண்டவர் கேட்கிறார் மக்களை பார்த்து. பாருங்க அந்த அன்பை பாருங்க. ஏன்டா உனக்கு இப்படி என் மேல கோபம்? இன்னைக்கு நம்மளுடைய பாசையில பேசணும்னா அதேதான். ஏய், நான் உனக்கு எல்லாம் தானே செய்யறேன், உனக்கு ஏன் இப்ப கோபம்? இப்போ உங்க பிள்ளை வீட்டுல இருக்கிற பிள்ளை நீங்க எல்லாம் பார்த்து சீராட்டி எல்லாம் வளர்த்து வந்து வெளியா பெரிய ஆளா வந்தவொடனே என்ன செய்யறான்? ஐ நோ அப்படின்னு வெளியே போகும்போது நமக்கு என்ன தோணுது? டேய் ராஜா, நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வளர்க்கிறோம் நீ யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பனுடைய அன்பை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு தாய் தகப்பனுடைய அன்பை பிள்ளைகள் என்றைக்குமே புரிஞ்சு கொள்ள முடியாது. எப்ப நமக்கு தெரியும்னா, நம்ம பிள்ளை நம்மளை இடிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பாவோடது. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வேர்க்குது, ரொம்ப சூடா இருக்கு, என்ன இருக்குன்னு. நான் சொல்றேன், நாங்க இந்தியால இருக்கும்போது வேர்க்கும் போது கரண்ட் இல்லாம போகும் காலத்துல பிள்ளைங்க தூங்க முடியாதுன்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏர் கண்டிஷன் போட்டு வண்டி ஓட்டிட்டு தெரிஞ்ச காலம் உண்டு எனக்கு. நான் பண்ணியிருக்கேன். ஐம் ஷூர் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை நாள் போய் ஆஸ்பத்திரியில போய் எவ்வளவு நேரம் நின்றுருக்கீங்க. ஒரு சின்னது பிள்ளைக்கு சொல்ல தெரியாது, பேச தெரியாது, அழுவோம். அழுத உடனே எங்க போய் அழுது பிடிச்சி பிள்ளைக்கு இது வரலன்னா, மூக்குச்சளி வரலன்னா வாயில இது பண்ணி எடுக்கக்கூடிய எவ்வளவு அன்பு பிள்ளைகளுக்காக. அதே போலதான் தேவன் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மேல அன்பாகவே இருக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் பலவீனமானதை தெரிந்து கொள்ளக்கூடிய தேவன். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, அந்த ஊரே ஒரு அட்ரஸ் இல்லாத ஊர். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்கிருந்து தான் தாவீதின் தகப்பனாகிய ஈசாவை கொண்டு வருகிறார். பின்னாடில் தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த ஊர்ல இருந்து தான் கொண்டு வர்றார். இன்றைக்கு மறுபடியும் ஆராதனையில சொல்லும்போது பியூலா சொன்னாங்கல்ல, பலவீனமான காரியங்களை தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர். நம்மகிட்ட என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, நம்மகிட்ட நிறைய பலவீனங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய பலவீனங்கள்ல தான் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவார். பலவீனம் நம்மளை பொறுத்தளவுக்கு பலவீனம் தான். ஆனா அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் அதை எடுத்து அதை பலமாக மாற்றக்கூடிய ஆண்டவர். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 இருந்து அந்த 30வது வசனம் வரைக்கும் 31வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு, என்ன பைத்தியக்காரத்தனமான காரியங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடியதாக. இன்றைக்கு நீங்க உங்களுடைய பலவீனங்களை நீங்க தவறா எண்ணாதீங்க. அந்த பலவீனம் என்னால பேச வராது, என்னால இது வராது, என்னால அது வராது. நீங்க ஆண்டவர்கிட்ட செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க, நான் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தேவனுடைய கிருபை என்று சொல்லக்கூடியதாய். ஏன்னா அந்த பலவீனத்தை பலமாக மாற்றக்கூடிய தேவன். Let the weak say I am strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக, தரித்திரன் தன்னை யார் எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் அந்த ஐஸ்வர்ய ஆசையே போயிருச்சு. அல்லேலூயா. அடுத்தபடியாக, தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? யோசிச்சு பாருங்க. மீகாட்ட சொல்லும், மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொன்னாரு? நீ தேவ நீதியாக நடந்து கொள், மற்றவர்களுக்கு என்ன இரக்கத்தை காட்டு, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து கொள். இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. இந்த 3 காரியங்கள்ல நீங்க மற்றவர்களோடு நியாயமாக தேவ நீதியின்படி நடக்கிறீர்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். இரக்கத்தை எப்படி காட்டுறீங்க? தேவன்கிட்ட இருந்து நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். அதே இரக்கத்தை நம்ம மற்றவர்களுக்கு காட்டுகிறோமா? நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறோமா? நன்றாக சிந்தித்து பாருங்க.
நீங்க யாரும் நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா இதை நீங்க சோதிக்கும் போது என்ன புரிஞ்சு கொள்ளணும்? தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அன்பானவராகவே இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நமக்கு ஆவியில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் மனத்தாழ்மையாக நடப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை நாமே சோதித்தறிந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?